بسم الله الرحمن الرحيم. அளவிலா அருளாளன் நிகரற்ற வேறொன்றுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித குலத்தை படைத்து நம்மை இந்த பூமியிலே பரவச் செய்து நமக்கு நேரான ஒரு பாதையை காட்டியிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மனித குலத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பதன் நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களில் யார் சிறந்தவர் என்பதற்காகத்தான் இந்த வாழ்வையும் மரணத்தையும் உங்களுக்கு நான் தந்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே சமயம் இந்த நேர்வழி என்பது நமக்கு தெளிவான பிறகும் இந்த நேர்வழியை நாம் சரியான முறையில் பின்பற்றி நடக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு நமக்குத்தான் அதிகமாக இருக்கும். இதனால் நாளை மறுமையிலே நாம் கை சேதப்பட்டவர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நாம் அனைவருமே இந்த சத்திய மார்க்கத்தில் நேர்வழியில் பயணிக்கின்ற பொழுது நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் என்ற ஒரு நற்செய்தி நமக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்பிக்கையில் அதிகமாக இருக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கை முறையினை அவர்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்கிறார்கள்? இந்த நம்பிக்கை விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது அவர் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார். அதன் அடிப்படையில் நாம் இறைவனை நம்பக்கூடிய விஷயத்தில இஸ்லாம் சம்பந்தப்பட்ட எண்ணற்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய நிகழ்வில் சோதனையில் பொறுமையை மேற்கொள்ளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மை யுரீதுல்லாஹு பி கைரன், யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ இஸ்ரிபு மின்ஹு, அவரை சோதனைக்கு உள்ளாக்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு பிராக்டிக்கலாக நமக்கு ஒரு செய்தியை கற்றுத் தருகிறார்கள். நம்ம நேர்வழி பெற்று விட்டோம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறோம், தூதரை மட்டும்தான் பின்பற்றுகிறோம், இஸ்லாத்தில் சொன்ன காரியங்களுக்கு மேலாகவும் செய்யவில்லை, அதற்கு கீழாகவும் செய்யவில்லை, அதை நாம் சரியாக பின்பற்றி வாழ்கிறோம். ஆனால் நமக்கு சோதனை இருக்கிறதா என்ற கேள்வி அனைவரிடத்திலும் எழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதே சமயம் நமக்கு ஏன் சோதனை ஏற்பட வேண்டும்? நாம் சரியான ஈமான் கொண்டிருக்கிறோமே, நாம் தான் அல்லாஹ்வை வணங்குகிறோமே, நாம் தான் தூதருடைய வழியை பின்பற்றுகிறோமே என்று சொல்லக்கூடியவர்களும் சில நேரங்களில் சோதனை என்று வந்துவிட்டால் எனக்கு தான் சோதனை ஏற்பட வேண்டுமா என்று புலம்புவதை பார்க்கிறோம். ஆனால் நபி அவர்கள் நம்மை ஒரு மன ரீதியாக பக்குவப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சில செய்திகளை கற்றுத் தருகிறார்கள். அதே போன்று திருமறை குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2வது அத்தியாயத்தில் வரக்கூடிய 155வது வசனத்துல வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வல் அக்ஸி மினல் அம்வாலி அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஸ்ஸரி ஷாபிரீன், உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியை கொண்டும் செல்வங்களையும் உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றை குறைத்தும் சோதிப்போம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அப்ப மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்துல அல்லாஹ் இதை ஏன் சொல்ல வேண்டும்? இன்றைக்கு நாம் அனைவருமே கண்கூடாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்வது போன்று உங்களை பசியால் சோதிப்போம், அச்சத்தால் சோதிப்போம், அதே போன்று செல்வங்களை குறைத்தும் சோதிப்போம், அதிகப்படுத்தியும் சோதிப்போம், உயிர்களை எடுத்தும் சோதிப்போம் என்று அல்லாஹ் இந்த சோதனைகளை பல வகைப்படுத்துகிறார். இந்த சோதனைகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு மட்டும் தானா என்று சொன்னால் கிடையாது. இது மூமின்களிடத்துல அனைவருக்குமே உண்டு என்ற
ஒரு செய்தி அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறார். அதே சமயம் இந்த சோதனையின் பொழுது யார் இதை பொறுத்துக் கொள்கிறார்களோ, இந்த பொறுத்து கொண்டவருக்கு தான் நாளை மறுமையில ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி என்று சொன்னால் அது சுவனம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கெல்லாம் சோதனை வந்து அதை நாம் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அதை பின்வாங்காமல் அதிலே உறுதியாக இருந்து இறை நம்பிக்கையோடு உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் அதிலே வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்ற இதுக்கு ஒரு அழகான ஒரு செய்தியை ஒரு முன்னுதாரணமாக பார்க்கலாம். புகாரில வரக்கூடிய 3672வது செய்தியா இது பதிவாயிருக்கிறது. நபி அவர்கள் ஒரு நாள் மக்காவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது, காபத்துல்லாவுல தொழுது கொண்டிருக்கும் பொழுது எதிரி கூட்டங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூஜஹலுடைய படை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதனுடைய கழுத்துல ஒரு கயிறை போட்டு நெருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரால அதை தாங்க முடியாத அளவுக்கு அவர்கள் சிரமப்படுகிறார்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சிரமப்படுவதை பார்த்து கொண்டிருக்கின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வந்து அதிலிருந்து அவர்களை காப்பாற்றி உதவி செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்கிறார்கள். செய்துவிட்டு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க, அத்ததுலூன ரஜூலன் ஐயகூலு ரப்பி அல்லாஹ், தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன காரணத்திற்காக இப்படி செய்றீங்களே, இந்த முகம்மது அவர்களை நீங்கள் கொல்ல பார்க்கிறீங்களே என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கு முன்பு, நபி அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பு எப்படி வச்சிருந்தாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தன் தூதர் என்று அறிமுகமானதற்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நாசமா போ என்று சொன்னார்களா இல்லையா? இது போன்ற ஒரு செய்தி தான் இங்க. அல்லாஹ்வுடைய தூதரை வந்து கழுத்தை அந்த கயிறை போட்டு நெரித்து கொலை செய்கிற அளவிற்கு முற்படுகிறார்கள். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்களே, அந்த செய்தியை நாம் நினைவில் வைத்துக்கிறோம். என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்றுதானே சொன்னாரு, உங்களை திட்டினாரா அல்லது உங்களுடைய சொத்துக்களை அபகரித்தாரா இல்லது வரம்பு மீறிய காரியங்கள் செய்தாரா? இல்லையே, அல்லாஹ் என்று சொன்னதற்காக சோதனை. என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்னதற்காக சோதனை வரும் என்று சொன்னால் அப்ப நாமெல்லாம் கண்டிப்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லீமாக இருந்தாலே நமக்கு சோதனை என்பது கண்டிப்பா இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அத்துன்யா சிஜினுல் மூமினின், இந்த உலக வாழ்க்கை என்பது மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை என்று சொல்கிறார். மூமின்களுக்கு நீங்கள் நினைச்சதையெல்லாம் இந்த உலகத்துல செய்ய முடியாது. சிறைச்சாலையில நம்ம இருந்தோம்னு சொன்னா நாம் சாப்பிடலாம், தூங்கலாம், இன்னும் சில வேலைகளில் ஈடுபடலாம். ஆனால் சிறையை தாண்டி நாம் வெளியே சென்று நம்மால் சுதந்திரமா இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு சோதனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டி இது சிறைச்சாலை நீங்கள் எப்படியோ அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக முஸ்லிம்களை நம்ம பார்க்க முடிகிறது. சாதாரணமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வட மாநிலத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு சாதாரணமாக பிழைப்பு நடத்த முடியவில்லை, ஒரு இறைச்சி கடை நடத்த முடியவில்லை. ஒருவர் ஆட்டுக்கறி வைத்து இறைச்சி கடை வைத்து வியாபாரம் செய்கிறார், ஒரு இளைஞர், முஸ்லிம் இளைஞர். அதை மாட்டுக்கறி என்று சொல்லி அங்கே மத மோதல்களை உருவாக்கி அந்த கடையை அடித்து நொறுக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த இளைஞர்களை கட்டி வைத்து அடிக்கிறார்கள். இப்ப இந்த மாதிரியான செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா இது நமக்கு ஒரு சிறைச்சாலை தான் என்று நமக்கு தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஜெய் ஸ்ரீராம் கொலைகள், கடவுளின் பெயரால் கொலைகள் நடக்கிறது, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, நிலங்களை பிடுங்கிக் கொள்கிறான், கடைகளை வாங்கிக்கிறான், சூறையாடுகிறான். இந்த மாதிரியான செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை தான் என்பதை நபியவர்கள் சொல்றது போல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அஜபன்லி பி அம்ரில் மூமினின், ஒரு மூமினுடைய காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்கிறார்கள். ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய காரியம் இருக்குல்ல, அந்த காரியம் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்று சொல்லிவிட்டு, இன்ன அம்ரஹு குல்லுஹு ஹைரன்,
அவனுடைய காரியங்கள் அனைத்துமே நன்மையாக மாறிவிடுகிறது. உங்களை ஒருத்தர் துன்புறுத்துகிறார், உங்களுடைய விஷயங்கள்ல ஒருத்தர் அநீதி இழைக்கிறார், உங்களுக்கு எண்ணற்ற பல சிக்கல்கள் மோதல்கள் உருவாகின்றது, இந்த உலகத்தில் நீங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்றீங்க என்று சொன்னால் இது ஆச்சரியமான விஷயம் என்று நபி அவர்கள் சொல்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகத்தான் அமைகிறது. இன்றைக்கு நாம் நினைச்சதே சொல்ல முடியல, ஒரு சத்தியத்தை போய் மக்களிடத்துல சொல்ல முடியல. காரணம், கூட இருக்கிறவர்களை எதிர்க்கிறார்கள், கூட இருக்கிறவர்களை நம்ப முடியவில்லை. இப்படி ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல வலைஸ தாலிக அகதின் இல்லாலில் மூமினி, இந்த விஷயம் இருக்கு பாருங்க, இது மூமின்களுக்கு தவிர வேற இந்த அற்புதம் வேற யாருக்கும் கிடையாது என்று சொல்லி காட்டுகிறார். இப்படி கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறோமே, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நன்மை என்று சொல்லிக்கிறார்கள். இந்த நன்மையான காரியம் யாருக்கு இருக்கிறது? யார் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் தூதரை பின்பற்றுகிறார்களோ இவர்களுக்கு தான் இருக்கிறது, மூமின்களுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறைவன் அல்லாது அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை தேர்வு செய்வர்களுக்கு இது கிடையாது. ஏனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் வராது. ஆனால் முஸ்லிம்களுக்கு தான் இது போன்ற சிரமங்கள் அனைத்துமே ஏற்படும். இதனால இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள், நடக்கக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்துமே நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்களுக்கு ஒரு மருந்தாக அமைகின்றது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, ஒரு மூமினுடைய அந்த நிலையை பற்றி சொல்லும் பொழுது, இளம் தளிர் பயிரை போல என்று சொல்கிறார்கள். வயல்வெளியில் இருக்கிற பயிர் இருக்கிற அதை போன்று ஒரு மூமினுடைய நிலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு, மசலுல் மூமினின் கல் ஹமாத்தி மின நஸ்ராயி, இந்த இளம் தளிர் பயிர்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், காற்றடிக்கும் போது வேகமாக சாய்கிறது. துபையு ரீஹு மர்ரத்தன் ததுலூஹ மர்ரத்தன், வேகமா காற்று அடிக்கும் பொழுது அதை நோக்கி சாய்ந்து விடுகிறது. அதுபோல ஒரு மூமின் சாய்ந்து விடுவான், பின்பு மனம் தளர்ந்து எழுந்து விடுவான் என்று சொல்லி காட்டுகிறார். ஒரு மூமினா இருக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ்வை நான் உறுதியாக ஏற்றிருக்கிறேன் என்று சொன்னால், ஒரு இளம் தளிர் பயிரை போன்று எப்படி சாயுதோ அதுபோல் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீயும் சாய்வ, மனம் தளர்வ, பின்பு மீண்டும் எழுந்து விடுவ என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூமின்களுக்கு ஒரு சான்றை சொல்கிறார். இப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு தான் இருக்கிறது. நமக்கு சோதனை வந்தால் அல்லாஹ் நம்மை சோதிச்சதோடு விட்டுடுவானா? இல்ல, நமக்கு அதுக்கு நன்மையை தருகிறான், கூலியை தருகிறான். அது மட்டுமல்லாது நமக்கு கொள்கை உறுதியையும் தருகிறான். கொள்கை உறுதி இல்லாத ஒரு கூட்டம் வெற்றி அடைந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் எந்த கொள்கையை வேணாலும் எடுத்துக்கோங்க, யார் எந்த கொள்கையில இருந்தாலும் சரி, அதுல அவர்கள் உறுதியாக இருக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது. இதைத்தான் நபி அவர்கள் நமக்கு ஆழமாக பதிவு செய்கிறார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துகிறார்கள். வாசா அன் தகரவு ஷையின் வகுவ ஹைரன் லகும், ஒரு விஷயம் நன்மையாக இருக்கும் நிலையில் நீங்கள் அதை வெறுக்கக்கூடும். நமக்கு ஒரு திருமண விஷயமா இருக்கட்டும், அல்லது பிள்ளைங்க விஷயத்துல இருக்கட்டும், அல்லது பொருளாதார விஷயங்கள் இருக்கட்டும், அந்த விஷயம் நன்மையாக வந்து அடைந்து அமைந்திருக்கும். ஆனால் நாம் என்ன செஞ்சிருப்போம்? அதை வெறுத்திருப்போம். அதே போல ஒரு விஷயம் தீமையாக இருக்கும், அதை நாம் விரும்புவோம். அது நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாம நினைப்போம், நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது, நாம விரும்புறது நமக்கு கிடைக்கலையே, நாம வெறுத்தது தானே நமக்கு கிடைச்சிருக்குது என்று நாம நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மாயிஷிபுல் முஸ்லிமின் நஸப வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா ஹதன் வலா ஹம்மின் ஹத்த ஷௌகத யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பி ஹதாயா மின் ஹதாயா, ஒரு முஸ்லிமை தைக்கக்கூடிய ஒரு முள் உட்பட அவருக்கு நேரக்கூடிய ஒரு துக்கம், நோய், கவலை,
மனவேதனை, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு பதிலாக அவருடைய பாவங்களிலிருந்து அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதே இல்லை. எப்படின்னு பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன கவலைகள் எல்லாம் ஏற்படுகிறது, ஒரு முஸ்லிம்களுக்கு நோய் ஏற்படுகிறது, துக்கம் ஏற்படுகிறது, உயிர்கள் பறிக்கப்படுகிறது, ஒரு முள்ளு குத்துறா கூட அதுக்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், ஏராளமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய காசாவுடைய பகுதியில் நீங்க எடுத்துக்கங்க, அவருடைய விஷயத்துல மிகப்பெரிய அளவிற்கு ஈமான்ல உறுதியாக இருக்கிறார்கள். அவருக்கு நேரக்கூடிய கஷ்டத்தை நீங்க பார்க்கிறீங்க, துன்பத்தை பாருங்க. 2-3 மாதங்களாகவே, கடந்த 2-3 மாதங்களாகவே போர் பதட்டம் நிலவிச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அவர்களை அகதியாக்க வேண்டும் என்று சொன்னார்கள், நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு முஸ்லிம்களாக இருக்கிறார், முஸ்லிமா இருக்கிறான், அதான் பிரச்சனை. இன்றைக்கு சமூக வலைதளங்களை நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைங்க, அங்கே பசியால நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னானே, உங்களை ஓரளவு பசியாலும் சோதிப்போம், அச்சத்தாலும் சோதிப்போம் என்று சொன்னாலே, அதை கண்கூடாக பார்க்கிறோம். சின்னஞ்சிறு பிள்ளைகள், தாய் தந்தையை இழந்த பிள்ளைகள் பசியோடு வருகிறார்கள். பசியோடு வந்து அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது உணவுக்காக அவர்கள் இயங்குகிறார்கள். குடிக்க தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, தாய் தகப்பனும் கூட இல்லை, பக்கத்தில் இல்லை. இப்படி ஒரு நிலை. அவர்கள் உணவு பொட்டலுக்காக ஏற்கும் பொழுது நம்முடைய நெஞ்சமெல்லாம் பதை விளைகிறது. ஏன்னா மூமினா இருக்கிறதுக்காக, முஸ்லிமா இருக்கிறதுக்காக இப்படி ஒரு நிலை இருக்குமா? நமக்கு இந்த கஷ்டம் இருக்குதா? நமக்கு இப்படி ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறதா? அந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்மளால நிம்மதியை சாப்பிட முடியும். உணவு பொட்டணத்துக்கு தடை போட்டு வச்சிருக்கிறாங்க. காசாவினுடைய எல்லை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தடை போட்டிருக்கிறது. உணவு பொட்டணங்களை அனுப்ப மாட்டேங்குது, உணவுகளை அனுப்ப மாட்டேங்குது. எங்க இருந்து வந்தது இவ்வளவு உறுதி? அல்லாஹ் சொல்றானே, உங்களை சோதித்தாலும் நீங்கள் அதை பொறுத்து கொண்டாலும் உங்களுக்கு அது நன்மையா மாத்திடுவேன், நற்செய்தி, சொர்க்கத்துக்குரிய நற்செய்தி சொல்கிறானே, அதை நாம் கண்கூடாக பாருங்க. இந்த பிள்ளைகள் இடத்துல கேட்கும் பொழுது, தாயை இழந்தாலும் பரவாயில்லை, தந்தையை இழந்தாலும் பரவாயில்லை, உணவே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் லாயிலாக இல்ல முஸ்லிம்களாக மட்டும்தான் இருப்போம், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம், நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்வோம் என்று சொல்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பசியால செத்திருக்கிறார்கள். பசியால் சார்ந்து இருக்கக்கூடிய கொடுமை. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் பசியால் செத்தும் கூட தன்னுடைய பிள்ளையை கண்முன்னாடி கொல்லப்படுவதை ஒரு தாய் பார்த்தும் கூட ஈமான் இல்லை, கடம்புற. ஒரு தாய் பார்த்துட்டு இருப்பால, ஒரு தகப்பன் பார்த்துட்டு இருக்க முடியுமா? தன்னுடைய பிள்ளையை அடிப்பதை பார்க்க முடியுமா? கொல்லப்படுவதை பார்க்க முடியுமா? கண் முன்னாடி பார்க்கிறாங்க. தன்னுடைய தாய் தந்தை இறந்து போவதை சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கக்கூடிய விவரம் தெரியாத பிள்ளை பார்க்கிறது, கதறி அழுகிறது. அந்த பிள்ளைக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஈமான ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இன்றைக்கு நாங்கள் உணவு தருகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ராணுவமும் சேர்ந்து, இஸ்ரேலிய அரசாங்கமும் சேர்ந்து கோதுமை பொட்டலங்களை விநியோகம் செய்கிறார்கள். அந்த கோதுமை பொட்டலத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா மக்கள் எல்லாம் கூட்டமா நின்று வாங்குகிறார்கள். வாங்கி என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கிறாங்க, அதுக்குள்ள போதை மாத்திரை. அவ்வளவு, அதாவது அதிகமான டோசேஜ் உள்ளது, அதிகமாக போதை தரக்கூடியது.
இப்படி அதிகமா போதை தரக்கூடிய அந்த மாத்திரைகளை அந்த உணவு பற்றதுக்குள்ள கோதுமை மாவுக்குள்ள வச்சு அனுப்புறாங்க. இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இவர்கள் இந்த உறுதியோடு போராடுகிறார்களே, இவர்களுடைய போராட்டத்தை எப்படியாவது கலைத்து விட வேண்டும், நம்மை எதிர்த்து போராடுபவர்களை நாம் எப்படியாவது கலைத்து விட வேண்டும் சொன்னால் அவன் தீட்டிய ஆயுதம் என்ன? போதையில இவளை மூழ்கடிச்சிட்டோம்னா, இவளை சிந்திக்க விடாம ஆகிட்டோம்னா, இவள் உறுதியை நாம சிதைச்சிடலாம் என்று சொல்லி இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை கையாள இருக்கிறது இந்த அரசு. இதற்கு அமெரிக்காவும் கூட்டு சேர்த்திருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் புரிந்து கொண்டு இதையும் அப்புறப்படுத்துகிறார்கள், ஒதுக்குகிறார்கள், புறம் தள்ளுகிறார்கள். உணவு வந்துருச்சேன்னு ஆசையா போய் உணவை வாங்கினால் அங்கேயும் ஆப்பு. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். இந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சத்தியத்திற்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன், அதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று மனதில் இந்த உறுதியை ஏற்றியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சொர்க்கத்தை நாளை மறுமையில் பரிசாக தருவான். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரில் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையினை